உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். நம்ம ஏதோ ஒரு அனுபவம் பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். இந்த பூமிக்கு வந்திருக்கிற நமக்குன்னு ஒரு வழிமுறைகளை இறைவன் தந்திருக்கும். அந்த வகையில் பார்த்தா நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. இறைவனுடைய ஆற்றலினுடைய ஒரு துளி தான் அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல். அப்போ அதைத்தான் நம்ம சிற்றணு பேரணுன்னு சொல்கிறோம். பேரணுவா இறைவனும் சிற்றணுவா நம்மளும் இருக்கிறோம். பரமாத்மாவா இறைவனும் ஜீவாத்மாவா மனிதனும் இருக்கும். அப்போது இந்த ஆற்றலோடு நம்ம வரும்போதே ஆற்றலும் கூட வந்தது. இதுக்கு ஆரம்ப காலத்தில் தனு கரண புவன போகம்னு நமக்கு ஆரம்பத்தில் நம்மகிட்ட உருவானது அதுதான். அந்த தனு கரண புவன போகத்தில் இறைவனுடைய சாயல் அதில் இருந்தது. அந்த இறைவனுடைய சாயலும் இறைவனுடைய அருளும் அதில் கூட போது தான் ஜீவர்களாக நம்ம உருவெடுக்கிறோம். அப்போ இந்த ஜீவர்கள் என்ன செய்யணும்னு நம்ம படைச்சிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற அனுபவங்களை பல பல பிறவிகளை எடுத்து அதனால இருக்கக்கூடிய நல்வினை தீவினைன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் நம்ம இங்கே இருக்கிற அனுபவங்களை பெற்று கடைசியில் இது ஜீவமுக்திக்கு போகணும், முக்திக்கு போய் நல்ல ஒரு இதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இறைவன் இந்த உடம்பை கொடுத்தா. ஆனால் நம்ம இந்த இந்த இக உலகத்தில் பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம இதை பயன்படுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற பொருள், இங்கே இருக்கிற சுகம், இங்கே இருக்கிற இதை இதை விட்டுட்டு போகிறதுக்கு இதுக்கு மனசு இல்லை. இது ஒரு சில அனுபவங்களை வாங்கிட்டு திருப்பி வந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இது போக மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, தன்னுடையது அப்படின்னு நினைக்கிது. அதே போல் இது விட்டுட்டு போகிறதுக்கு அது பயப்படுது. இதை விட்டுட்டு நீ எங்கே போகிறது, இதை விட முடியாது அப்படின்னு இது அதுக்கு அடிமையாகுது. இந்த பூமியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது, அடம் பிடிக்கும்போது தான் இறைவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இயற்கை என்ன செய்யுதுன்னா, இவன் ஒழுங்காக சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்குது, இவனுக்கு நம்ம ஒரு சில அனுபவத்தை இவனுக்கு கொடுத்தா நாங்கள் வேறு வழி இல்லைன்னு சொல்லித்தான் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எதில் பேரெல்லாம் பற்று வச்சுருக்கிறோமோ, பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், வேறு வகையில் உடம்பு, இப்படி இந்த வகையிலே நமக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்து நமக்கு ஒரு அனுபவம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக, அனுபவம் வரும்போது
ஐயோ நீ இவ்வளவு துன்பம் நமக்கு வருது, நீ நம்மளால் தாங்க முடியாது, நம்ம எதெல்லாம் நம்பியிருந்தோமோ அது பூரா நமக்கு எதிராக மாறிடுச்சு, இதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம உயிர் உலகம் எல்லாம் இதுதான் நினச்சிட்டா அது நமக்கு எதிராக திரும்பிடுச்சு, நம்ம யார் மேலையெல்லாம் பாசம் வச்சுருந்தோமோ அந்த பாசம் பூராமல் வெளி வேஷமாக மாறிடுச்சு, உன்னி நமக்கு வேலை இல்லைங்கிற நிலைக்கு இந்த ஜீவனுக்கு உணர்த்துறான் அந்த கஷ்டங்களையும் துன்பத்துகளையும் கொடுத்து. ஆனால் இதை நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவனால் தான் வந்தது இவனால் தான் வந்ததுங்கிற அது இல்லை. இயற்கையாகவே நம்ம வந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு நம்ம ஈடுபட்டு அதில் அடிமையாகி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம தயாராக இல்லைங்கிற போது இந்த இயற்கை கடவுள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த மாதிரி துன்பங்களை உறவு ரீதியாக உறவுக்காரங்க எதிராகும், தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் நமக்கு எதிராகும், கட்டண மனைவி கணவன் எதிராகவும், இல்லைன்னா உடம்புல தீராத ஒரு நோயை கொடுத்து அந்த ஜீவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து இதிலிருந்து நம்ம என்ன சொன்னோமோ அந்த காரியத்தை இவன் ஒழுங்காக செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறது நம்ம தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போது அந்த மாதிரி வருது அப்படின்னாலே நமக்கு வருது, சிரமம் வருதுனாலே நம்மளை இறைவன் நம்மளை துவைக்கிறான்னு அர்த்தம், நம்ம அழுக்க போக்குறதுக்காக வேண்டி வெள்ளாவியில் வச்சு வெளுக்கிறான்னு அர்த்தம். அதை நம்ம ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டா கஷ்டமும் நமக்கு பெருசு இல்லை, உறவும் பெருசு இல்லை, பொருளும் பெருசு இல்லை, இந்த நோயும் பெருசு இல்லை, இறைவன் மட்டுமே பெரியசு அப்படின்னு நமக்கு ஒரு மனநிலை நமக்கு உருவாகி அவன் மேலே பற்று வச்சு அவனுடைய காலடி தான் நமக்கு சரணாகதி அப்படின்னு அவன்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைவோம். அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம இந்த இருக்கிறவங்க மேலே இது சொல்கிறதுல எந்த இதுலேயும் இல்லை. அதே போல் இந்த கஷ்டம் ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு தாங்குவான் இவன் எவ்வளவு தாங்க மாட்டான்னு அந்த இயற்கை கடவுளுக்கு தெரியும். அதனால நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை, வந்தது வருட்டு அப்படின்னு சொல்லி எதிர்த்து நீங்கள் அதை ஏற்றுக்கிற மனநிலை எதிர்த்து இறைவனை எதிர்த்து நம்ம இயற்கையை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டா நமக்கு எவ்வளவு சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த நாயை நீ நம்ம கொடுமைப்படுத்த வேண்டாம், நம்ம பக்கம் சேர்த்திக்கலாம், அவன் ஒரு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு கருணை காட்டுவான். அந்த கருணை காட்டுற போது தான், அந்த கருணை இறைவனுடைய கருணை நமக்கு வரும்போது தான் இது மாதிரி ஆசிரமங்களும் பெரியவர்களுடைய மகான்களுடைய சந்திப்பும் சித்தர்களுடைய அருளும் நமக்கு வாய்க்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு நம்ம கஷ்டத்தைக்கிறதுக்காகத்தான் நம்ம ஆசிரமத்துக்கு போனால் கஷ்டம் நமக்கு தீர்ந்து போச்சு, நம்ம இனிமேல் ஆசிரமத்துக்கு போக வேண்டியதில்லை, இப்போ கஷ்டத்துக்காகத்தான் பாடம் வாங்கினா பாடம் பண்ணி நமக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது, இனி நம்ம பாடம் செய்ய இப்படிலாம் நினச்சிங்கன்னா அது உங்களை விட்டு போகாது. காரணம் என்னென்னா நீங்கள் அந்த வெளியில் இருக்கிற கஷ்டத்துக்காக இல்லை, இறைவன்கிட்ட போய் சேர்றதுக்காக இறைவன் வகுத்து கொடுத்த வழி தான் இந்த சித்தர்களை சந்திக்கிறதுக்கு, சித்தர்களுடைய அருள் கிடைக்கிறதுக்கு, மகான்களுடைய வாக்கு பலிதமாகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை வழியாக காட்டுறதுக்கு குருமார்களும் அமையறதுக்கு காரணம் இறைவனுடைய செயலை தவிர இது நீங்களாக எடுத்து நீங்களாக செய்கிற விஷயம் அல்ல. உங்களுக்கு இது அந்த மாதிரி வாய்ப்பு இது வர்றதல்ல. அதனால இப்படி வர்றீங்கனாலே இதை கடைசி வரைக்கும் இதுக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஜீவ முக்தி கிடைக்கிறதுக்கு அந்த காலகட்டம் வந்துருச்சு. அந்த ஜீவனை முக்திக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்கு இறைவன் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து நம்மளை அவன் நம்மளை ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் சத்தியமாக நினைக்கணும், உண்மையாக நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதிலிருந்து விமோசனம் கிடைக்கி ஜீவ முக்தி கிடைக்கும். இந்த பயணத்துக்கு உண்டான அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.